வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பட்டதாரி விவசாயி. நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் வந்து நம்ம மினி கூப்பர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம மினி கூப்பர் அப்டேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். நம்ம வீடியோஸ் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. இனி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வரும். நம்ம மினி கூப்பர் எடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டாவேட்டர் இருக்குது. ரொட்டாவேட்டர் நம்ம தோட்டத்து அந்த பக்கம் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, நம்ம தோட்டத்துக்கு நடுவில் ஒரு ஆறு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது ஆறு வந்து மழை பெஞ்சப்போ நல்லா ஃபுல்லாக பாலை மாதிரி போட்டு அது ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடுச்சு. அடிச்சுட்டு போனங்காட்டி நம்ம டோட்டல் தடமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. எந்த வண்டியுமே போக முடியாமல் ஆயிடுச்சு. அப்போ அந்த டைமில் வந்து நம்மளோட டிராக்டரை வெளியே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வண்டியோட ரொட்டாவேட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ளே மாட்டிருந்துச்சு. அது எப்படியாவது வெளியே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரொம்ப நாளாக இருந்துச்சு. சரி, உழவும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டாவேட்டர் எடுக்கலாம்னு பிளான் பண்ணி டிராக்டர் எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம மினி கூப்பரை. அப்புறம் நம்ம டீம் பாய்ஸ் எல்லாம் சேர்த்து வழி பண்ணலான்னு சொல்லிட்டு மம்பட்டி கடப்பாரெல்லாம் எடுத்து வந்து சின்னதாக, அதாவது நம்ம டிராக்டருக்கு அளவான வழியாக வந்து செஞ்சாலே போதும், இறக்கி 4 வீல் டிரைவ் தானே ஏற்றிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சது ஒன்று. ஆனால் பார்த்தீங்கன்னா நடந்தது ஒன்று சொல்ல பாருங்கள். ஃப்ரண்ட் வீல் சும்மா வழி பண்ணதாக போடுங்க, அப்படியே போய் உட்காருது டமுக்குன்னு. இது வந்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க்கோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நம்ம எம்டி வண்டி போகிறதே இவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது. நம்ம ரொட்டாவேட்டர் வந்து எவ்வளோ லோடாக இருக்கும், கிட்டத்தட்ட 150 கிலோக்கு மேலே இருக்கும். அதை நம்ம தூக்கிட்டு வர்றது எவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். சரி, அதெல்லாம் பார்க்கல. நம்ம பசங்க வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ண, ஆனால் வானா பார்த்துருவேன் என்ன ஆயிரம் போகுதுன்னா, இல்லைன்னா ஜேசிபி கூட்டு காட்டி இழுத்துக்கலானா, இல்லைன்னா பீஸ்ட்டு வந்து இழுக்கலானா, அப்படி இப்படின்னு மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இறக்கிட்டேன் வண்டி வந்து எம்டி வண்டியை வந்து நம்ம எதுக்காக சும்மா இறக்கி பார்த்தோன்னு வச்சுங்களேன், அந்த புது மண்ணாக இருக்கிறனால வந்து புது மண் வந்து நல்லா டயர் அச்சிலனால இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் கீழே பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கிட்டே இருந்தேன். நம்ம டிராக்டருக்கு தடை பண்ணிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடை பார்த்தீங்கன்னா ரொம்ப வெர்டிக்கலாக இருக்கும். அந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஹரிஜாண்டலாக இருக்கிறனால அங்கே ஈஸி ஏற்றி இறக்கிடலாம். இங்கே தான் நம்ம வந்து ஏற்றுற இடம் அப்படின்னாட்டு நம்ம வழி பண்ணியாச்சு கஷ்டப்பட்டு. இனி வந்து நம்ம ரொட்டாவேட்டர் எடுத்துகிட்டு வந்தோமா இல்லையா அப்படிங்கிற செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.